ஓ நம சிவாயம். எல்லாரும் கேட்குறாங்க, சாமி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்றீங்க. உண்மையானதுதான். கடவுள் எல்லார்கிட்டையும் கொடுக்குறாரு, யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, பாகுபாடு வைக்க மாட்டாரு. ஏன்னா படைச்சதே அவரு தானே, நம்ம அப்பா எம்பெருமான் ஈசன் தானே நம்மளை எல்லாரும் படைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம போகக்கூடிய பாதை சரியா இருக்கணும். இப்ப நான் கஷ்டத்திலே இருக்கிற, ஏழ்மையா இருக்க, வறுமையா இருக்க அப்படிங்கிறதுனால யாரையாவது போய் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது, அடுத்தவங்களை துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாது, உயர்ந்து மேல போறாங்கன்னா அவங்களை காலை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க கூட நம்ம பயணம் செஞ்சு அவங்க எப்படிதான் நல்வழியில வாழ்க்கையில எப்படி முன்னேறுறாங்களோ, அவங்க கஷ்டங்கள் எப்படி தீர்றதுக்கான ஒரு வழியை தேடுறாங்களோ, நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம அதை எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணம் என்னதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வறுமையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நேர்மையை இழக்கக்கூடாது. மிகப்பெரிய சக்தி நேர்மை தான். இப்ப ஒரு பேங்க்ல பணம் போடுறான், அந்த பேங்க்ல ஒரு பணக்காரன் பணம் போட்டுறான் நிறைய. அவன் போட்டுட்டு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற வரை எடுத்துக்கிட்டே இருப்பான். அதை எடுத்து 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 செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு பணம் இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனையோ பேர் 10 பஸ் வச்சிருந்தவங்க, 10 லாரி வச்சிருந்தவங்க, பல கோடி சொத்து உள்ளவங்கலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. காரணம், நேர்மையா இருக்கிறத விட எப்படி வழி நடத்தணுங்கிறது தெரியல. பணம் இருக்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லாஸ்ட்ல 0 பேலன்ஸ் ஆயிடுது. ஆனால் நாம அப்படி இல்லை. இன்னைக்கு பணம் வருதா, அந்த பணத்தை எடுத்து இன்னைக்கே செலவு பண்ணிடுறோம். நாளைக்கு நமக்கு வேணும்னு நினைக்கிறது கிடையாது. நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை நம்மளால பட்டினியா இருக்க முடியாதா? இருக்கலாம், ஆனா நேர்மை எடுக்கக்கூடாது. இருக்கிறப்ப சாப்பிட்டுக்கணும், இல்லாதப்ப இருந்தாலும் இந்த உயிர் போறது இல்லை. என்னைக்கா இருந்தாலும் படைச்சவனுக்கு தெரியும், நல்லா சாப்பிட்டாலும் கஞ்சியை குடிச்சாலும் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த உயிரை எடுக்கக்கூடிய நாள் அவர் கையில இருக்கு. ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது. எதுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்? ஏன் கஷ்டத்தை தீக்கணும்? ஏன் கஷ்டம் வருது கஷ்டம் வரும்னு சொல்லணும்? நாம தான் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே. ஒரு சட்டை எடுத்து போட்டா 100 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரலையும் சட்டை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உடம்பை மறைக்கிறதுக்கு 100 ரூபாய் சட்டையே போதும். அது மாதிரி எதில் நம்ம சிக்கனமா இருக்கணுமோ அதில் நம்ம சிக்கனமா இருக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும், நம்ம கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும், நம்ம கூட பழகிறவங்களுக்கும் அவங்க 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 500 ரூபாய்க்கு சட்டை போடுறாங்க, 1000 ரூபாய்க்கு சட்டை போடுறாங்க, இன்னைக்கு வண்டி எடுத்துட்டாங்க, இன்னைக்கு செல்போன் எடுத்துட்டாங்க, அத்தியாவசிய பொருட்கள் நிறைய வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாய் வலையில நீங்க விழுந்து அவங்கள மாதிரி நீங்களும் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தற்கொலை பண்ணிக்கிறீங்க, ஊரை விட்டு போயிடுறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரோடா திரிகிற ஒரு சூழ்நிலை வரும். தயவு செய்து அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. தேவைக்கு என்னவோ அதை செஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம ஒரு சிவாலயம் வச்சிருக்கிறோம். இந்த சிவாலயத்தை தனிமையில தான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இறைவன் எல்லாம் செய்யணும் அவர் சொல்ல கிடையாது. நம்ம இறைவனுக்கு எது செய்ய முடியாது. இறைவன் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துல வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இயற்கையோ பாருங்க, இந்த மழை வந்ததுன்னா யாருக்காக மழை வருது? இயற்கை, மரம், செடி, கொடிகளுக்காக மழை வருது. நாம கொடுத்த கடவுளுக்கு யாராவது நம்ம போய் ஒரு மரத்தை நட்டு தினமும் தண்ணி ஊத்திட்டு இருக்கோமா? எங்கேயாவது வாடி போயிருக்கிற பயிர்களுக்கு ஏதாவது நம்ம தண்ணி ஊத்த முடியுதா? நம்ம சுயநலமா இருக்கிறோம். அந்த சுயநலமா நம்ம இருந்தாலும் நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் கொடுக்குறாரு. உனக்கு இது தேவை, உனக்கு இது தேவைன்னு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதை சரியா பயன்படுத்துறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையில ஆசைகள், ஆசை ஆசை ஆசை. என்ன வேணும்? இன்னைக்கு சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைக்க கூடாது. போட்டுக்கிற உடை இருக்குன்னு நினைக்க கூடாது. திருவண்ணாமலைக்கு வந்துட்டா சாப்பாடு கிடைக்குதுன்னு வந்துடுறாங்க, உடை கிடைக்குதுன்னு வந்துடுறாங்க, தங்குறதுக்கு இடம் கிடைக்குதுன்னு வந்துடுறாங்க, இங்க யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடாது. உழைக்கணும். ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் உழைக்கணும். யாரு உழைக்கிறா? யாரும் உழைக்கிறது இல்லை. சாப்பாடு அன்னதானம் கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு போடுற அன்னதானத்தை ஒவ்வொருத்திட்ட கேட்டு இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா அன்னதானம் நிறைய இடத்துல போடுறதுனால ஒரு ஏழ்மையா இருந்து தர்ம நிலையில இருந்து தர்மத்தை செய்யக்கூடியவன் ஒரு யாசகம் எடுத்து ஒரு தொகிட்ட போய் சாப்பாடு அன்னதானம் போடணும்னு கேட்டா, நான் இப்பதானே அன்னதானத்துக்கு காசு கொடுத்தா எங்களை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிறவங்க அதை தொடர்ச்சியா செய்ய முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவங்களுக்கு உழைக்கிறது அவங்க தொடங்கிட்டாங்க. என்ன தொடங்கிட்டாங்க? நம்ம அனுதினமும் அன்னதானம் போடணும் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. பணக்காரவங்க இருப்பாங்க, பௌர்ணமி டயத்துல வருவாங்க, கருமங்கள் தீரட்டுங்கிறதுக்காக வருவாங்க. பணக்காரவங்க இருப்பாங்க, ஒரு மில்லு வச்சிருப்பாங்க, ஒரு லாரி வச்சிருப்பாங்க, ஒரு தொழில் இருக்கும். சரி, நம்ம பௌர்ணமி டயத்துல போனா இந்த இடத்துல நம்ம அன்னதானம் போட்டா நம்மளுடைய கருமங்கள் தீர்ந்து வருவாங்க. ஆனா அனுதினமும் அன்னதானம் போடுறவங்க யாசகம் எடுத்து தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நாம என்ன செய்யணும்? இந்த கிரிவல பாதையில எல்லாரும் இருக்கிறோம், சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா போய் நின்று அங்க போய் சாப்பிடறதுக்கு போறோம். ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாதையில உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்மளால உழைச்சி ஒரு 10 ரூபா சாப்பிட முடியாதா? ஏன் கையை ஏந்திக்கிட்டே தான் இருக்கணுமா காலம் முழுவதும்? ஏன் அந்த இடத்துல ஒண்ணு வேண்டாம், இந்த செடி கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓரத்துல இருக்குது தண்ணி ஊத்தலாமே, இந்த ஓரத்துல இருக்கிற இந்த குப்பைகளை எடுக்கலாமே, இல்ல வர அடியாறு பெருமக்களுக்கு கூப்பிட்டு காசு கேட்காம அவங்க ஞான சக்தியில பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இருக்கான்னு உபதேசம் சொல்லாமே. அதெல்லாம் விட்டுட்டு நேரத்துக்கு சாப்பிடுறது, எப்படா வண்டி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படா துணிமணி கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க தெரியுங்களா? இந்த காவி உடைய போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், தவறா சொல்லல, யாரும் கொச்சப்படுத்தி சொல்லல, கேவலப்படுத்தல. இந்த திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுக்கறதும் சரி, வஸ்திரதானம் கொடுக்கறதும் சரி, நான் ஒரு சிவனடியாரா இருந்து உங்க கூட பயணம் செய்யறதுனால எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பெட்ஷீட் வாங்கினா அங்க விற்கிறாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல விற்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் யாருக்கு போய் சேரும் தெரியுங்களா? அண்ணாமலையாருக்கு போய் சேரும். நீங்க அண்ணாமலையாரோட புள்ளங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை யார்கிட்ட இருக்குன்னு தெரியாதா? நம்ம தகப்பன் நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உன்னை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு, உடை கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு. காரணம், தன்னோட பிள்ளை யார்கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்ப நாம போய் நிக்கலாமா? நல்லா யோசிக்கணும். நம்ம யார்கிட்ட போய் நிக்க கூடாது. கருமங்களை எடுக்கதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவங்களா வருவாங்க, ஆனா அந்த கருமத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணணும். இது அதை விட என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அந்த பயணங்கள் செய்து வந்துட்டு, ஆன்மீகம்னா என்ன, உத்ராட்சா போட்டுக்கிட்டு காவி உடை போட்டுக்கிறது ஆன்மீகம் அல்ல. இறைவனை அடைவதற்கு இறை வழியில எப்படி நல்லொழுக்கத்தோட போடுங்கிறது முறைகள் இருக்கு. தீட்சைன்னு ஒண்ணு சொல்றாங்க. நான் இப்பதான் தீட்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த தீட்சைக்குள்ள போகும்போது கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் யாரு, நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்ன பண்ணிருக்கோம், இனி என்ன பண்ண போறோம், இந்த பிறப்புக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? சுவாமி, நான் அன்னதானம் போடுறேன், வஸ்திரதானம் கொடுக்குறேன், நிறைய தர்மம் செய்யறேன், அது முக்கியம் இல்ல. சிவபெருமான் நம்மளை படைக்கும் போது உடை இல்லாம, குழந்தை பருவத்துல நம்ம உடை இல்லாம நம்மளை எல்லாரையும் சன்னியாசியா தான் பிறக்க வைக்கிறார், ஆணும் பெண்ணும் உடையே இல்லாம. அதுக்கப்புறம் 6 அறிவை கொடுத்து நம்ம ஒவ்வொன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம முடிவு பண்றோம். ஆனா நல்லது பண்ணல, என்னை சேர்த்துதான். இளமையான வயசுல நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். காலங்கள் போக போக நாமளா உணர்ந்து எது நல்லது கெட்டதுன்னு முடிவு செய்து அதன் பிரகாரம் இறைவனடியில போய் சேர்வதற்கு என்னங்கிறது தான் தீட்சை. அந்த தீட்சையில போயிட்டு தீட்சை உபதேசம் சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நிவர்த்தனை ஆகும். அதை விட்டுட்டு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு நான் சிவனடியாரு, நான் சாதுக்கள், சன்னியாசிகள்னு சொல்லக்கூடாது. முறைப்படி நீங்க எல்லாருமே இறை வழியில, சிவ வழியில, சிவபெருமானோட ஆட்கொண்டு இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட நம்ம எல்லாரும் பயணம் செய்யணும். ஓ நம சிவாய, நம சிவாயம்.